ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு a healthy environment. 10வது உரிமை, நம்ம சுத்தி இருக்கிற நீர், நிலம், காற்று மாசுபடாமல் தூய்மையாக இருப்பது, அதை நம்முடைய உரிமை. அது சுவாசிப்பது நம்முடைய உரிமை, அது தண்ணீர் குடிப்பது நம்முடைய உரிமை. அதை மாசுபடாமல் பாதுகாத்துக் கொள்வது அரசினுடைய கடமை. நம்ம சுவாசிக்கிற காத்து மாசு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது அரசினுடைய கடமை. இந்த கடமையை செய்யறாங்களா? செய்யறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதனால இதையெல்லாம் சொல்லி மக்களை சந்தித்து தெரு தெருவா ஒருவரா வரப்போறோம். நம்ம வந்து இந்த திமுக மக்கள் விரோத ஆட்சி, சமூக நீதி விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும். அதுக்கு காலம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் இன்னும் எவ்வளவு அவலங்கள் இருக்கிறது. அடுத்ததான் நம்ம சொல்றோம். நம்ம இது பொதுக்கூட்டம் கிடையாது. ஏன் இந்த செய்தி உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்கள் எல்லாம் இந்த செய்திகளை உள்வாங்கி நீங்க உங்க பகுதியில் உள்ள நம் நிர்வாகிகளுக்கு சொல்லி அங்க இருக்கின்ற மற்ற பொதுவான மக்களிடம் நீங்க இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் பணியாற்றுங்கள். தைரியமாக நம்பிக்கையோடு நீங்கள் பணியாற்றுங்கள். நம்முடைய பாட்டாளி கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. 36 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எத்தனையோ சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம். இந்த அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எவ்வளவு சாதனைகளை செய்த பாட்டாளி கட்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் இன்னும் எவ்வளவு எண்ணல் சாதனைகளை நாம் எவ்வளவு செய்து முடிக்கலாம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதெல்லாம் இன்னும் எவ்வளோ சீட்டில் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. தடுப்பணை கட்டணும், நாணய கட்டணும், இந்த புதுசா ஒரு தாலுகா உருவாக்கணும், அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை முதலமைச்சருக்கு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா அப்படின்னு அந்த கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதனால தெரிய போகுது, இன்னும் 8 மாசத்துல தெரிய போகுது எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா இல்லையா மக்கள் இருக்கிறாங்களா தெரிய போகுது. அந்த வகையில நீங்கள் எல்லோரும் இந்த செய்திகளை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். அடுத்த மாதம் இங்கே நாம் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இது ஏதோ நான் நடைபயணம் இல்லை, நம்ம நடைபயணம் செய்கிறோம். இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. அதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக உணர்வோடு நாம் எல்லோரும் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் பார்க்காமல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், நம் உரிமைகளை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நாம் செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாக குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன்.